ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ், பங்கு தரகர்கள். ஸ்டாக் புரோக்கர்ஸ்னால் யார்? ஒரு பங்குச்சந்தையில் ஒரு பங்கை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டராக இடைத்தரகராக இருக்கிறவங்க தான் ஸ்டாக் புரோக்கர்ஸ். சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனிகிட்டேருந்து பங்கை வாங்கி பொதுமக்களுக்கு கொடுக்கறது, பொதுமக்கள்கிட்டேருந்து ஒரு பங்கை வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்கறது, அதான் ஸ்டாக் புரோக்கர்ஸ். இதில் பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ பார்ப்போம். பங்குச்சந்தை தரகர் முதலீட்டாளர்களுக்கும் பங்குச்சந்தைக்கும் இடையில் ஒரு இடைத்தரகராக செயல்படுகிறார். ஒரு பங்குகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் உதவுகிறார். முதலீடுகளை வழி நடத்துகின்றன, வர்த்தகங்களை செயல்படுத்துகின்றன, மேலும் சுமூகமான பரிவர்த்தனைகளை உறுதி செய்கின்றன. பங்குச்சந்தையில் தனிநபர்களின் பங்களிப்பை எளிதாக்கின்றன. எப்படின்னா, ஒரு பங்கை வாங்கி விற்கிறதுக்கு நடுவில் உள்ள மீடியேட்டர்ஸ் தான் ஸ்டாக் புரோக்கர்ஸ். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் என்னென்ன ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்கன்னா, இப்போ இந்தியாவிலே அதிகமாக பங்குச்சந்தை தரகர்னு சொல்கிறது ஜீரோதா, ஏஞ்சல் 1, க்ரோ, 5 பைசா அப்படின்னு நிறையா ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எதில் தன்னை ஒரு தனித்துவமாக காமிச்சிக்கிறாங்கன்னா, லோ ப்ரோக்கரேஜு, லோனு, மோர் மார்ஜின். அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு பங்கை வாங்குறீங்க, விற்கிறீங்க. அப்படி விற்கும் போது அவங்க வசூலிக்கிற கட்டணம் நான் சொல்கிற ஜீரோதா, ஏஞ்சல் 1, 5 பைசா, க்ரோ இந்த ஆப்பில் தான் டிஃபர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பேங்குமே வச்சுருக்காங்க, ஸ்டாக் புரோக்கராக இருக்காங்க. ஐசிஐசிஐ, கெனரா, HDFC, ஆக்சிஸ் இதெல்லாம் கொஞ்சம் முதன்மையானதாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது மோர் மார்ஜின்னா, இப்போ உங்களோட கையில் ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது. ஆனால் அந்த 1 லட்ச ரூபாயை வச்சு நீங்கள் இன்ட்ராடே இப்போ க்ரோவில் 5% கொடுக்குறாங்க. அது மாதிரி 5 மடங்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு இது கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த கம்பெனி உங்களுக்கு 5 மடங்கு கொடுத்துச்சுன்னா நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு அன்றைக்கி ஒரு பங்கை வாங்கி விற்கலாம். அது மாதிரி இப்போ க்ரோவில் இப்போ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு லோன் இருக்கு, ஒரு பங்கு வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் அடமானம் வச்சு இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா வாங்கி அந்த 5 லட்ச ரூபாய்க்கு இன்னும் நீங்கள் கொஞ்சம் ட்ரேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி லோ ப்ரோக்கரேஜ், இது சில கம்பெனியில் ஸ்டார்டிங்கில் கம்மியாக கொடுக்குறாங்க, போக போக அதிகப்படுத்துகிறாங்க. நீங்கள் மெயினாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறது, ஸ்டாக் புரோக்கருங்கிறது ஒரு பங்கை வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்குறது, இன்னொரு பங்கை வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்குறது, அதுக்கு கமிஷன் வாங்குவாங்க. அப்படி கமிஷன் வாங்கும் போது எந்த கம்பெனி மார்ஜின் அதிகமாக தராங்க, சப்போஸ் நம்ம ஒரு ஷேர்ஸ் வச்சுருந்தோம்னா அதுக்கு லோன் தராங்களா, அதுக்கப்புறம் லோ ப்ரோக்கரேஜ் இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் ஸ்டாக் புரோக்கர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.